வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒரு ரிப்போர்ட்டர் நைட்டு ஒரு 10 மணி அளவில் வெட்டப்படுறாரு. ஆனால் அவர் வெட்டப்படுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே காவல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்துக்கு எல்லா தகவல்களையும் சொல்கிறாரு. இப்படி எங்களை என்ன ஒரு கும்பல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, அவங்க எந்த இன்டென்ஷனுக்காக இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அந்த காவல் கட்டுப்பாட்டு ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று பாதுகாப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரில. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆடியோ கிளிப்பிங்ஸை நம்ம கேட்குற மாதிரி இருந்துச்சு. இதில் நான் கேட்ட விஷயங்களை நான் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? வணக்கம் காவல் கட்டுப்பாட்டறை சார். வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வரேங்க சார். என் பேர் ஃபுல் நேம் நேசபிரபுங்க சார். சரி, ஓகே. காமநாயக்கபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வருமா? காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார். என் பேர் பேர் என்னோட பேர் வந்து நேசபிரபுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கிற பல்லடத்தில். உங்கள் கிராமம் பேர்? கே கிருஷ்ணாபுரங்க சார். கே கிருஷ்ணாபுரம். சரி, ஓகே. சொல்லுங்கள், என்ன உதவி தேவைப்படுது? சார், இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன். என்னென்னா, ஒருத்தர் குடிச்சு போட்டு நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டுனாங்க. இப்போ 2 நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம், இன்னைக்கு நைட்டு, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு 2 வண்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே போய் என்னோட அட்ரஸு, என்னோட பேர், இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ளே ஊரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வந்த 5 பேருக்குமே 20 வயசுங்க. அதுவும் இல்லாமல் 2 நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துலேருந்து சுற்றிட்டு இருக்குது இதுக்குள்ளேங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில இப்போ நான் இருக்கிறேன். இப்போ இது காவல் நிலையம் கே கிருஷ்ணாபுரத்தில் என்ன தெரு இது? இது வந்து டோர் நம்பர் வந்து 3/252ங்க. சரிங்க சார். தெரு பேர்? தெரு பேர் தோட்டம் தாங்க. கிருஷ்ணாபுரம் அந்த நம்ம ஸ்டேஷனில் சொன்னாவே தெரியுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் நேசபிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்கள். ஸ்டேஷனில் இருந்து ஆக்ஷன் எடுப்பா காமநாயக்கபாளையம். சரிங்க, ஓகேங்க சார். பக்கத்தில் சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஹலோ. பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. காலையில் வந்து பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. அந்த சரக்கு நியூஸையும் 2 நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா. அப்படி இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்து அனுப்புகிறோம். டீட்டெயில் எல்லாம் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே தேங்க்யூ ஐயா. மதியம் வந்து ஒரு 4 பேர் 20 வயசு பசங்க கரெக்டாக கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. நம்பர் பிளேட்டே இல்லை. காரு பச்சை கலர் டொயோட்டா காரு. ஹலோ கேட்குறேன். கீதா பேக்கரி பக்கத்தில் ஸ்டேஷன் போய்க்கலாம். கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க. எந்த கீதா பேக்கரி? பல்லடம் இல்லைங்க, இங்கேங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவில் ஸ்ரீபதிக்கு ஆப்போசிட். அந்த கீதா பேக்கரி பக்கத்தில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு. மதியத்தில் வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும் வந்துருக்குது. நாயோட காரில் வந்து தோட்டத்துக்குள்ளேயே பார்த்துட்டு அவர் சொன்ன லொக்கேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஓகேவா? ஒரு போலீஸ் நினச்சிருந்தா ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த பிளேஸுக்கு போய் விசாரிச்சிருக்கலாம், ஓகேவா? விசாரித்து அங்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கலாம். இன்னும் ஒரு மேற்கொண்டு ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை அங்கே ரோந்து பணியில் போங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு தனியாக ஒரு செக்யூரிட்டி மாதிரி பாதுகாப்பு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தா இது அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் கால் பண்ணி அட்டன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக கைட் பண்ணல, ஓகேவா? 2 பக்கம் நம்பர் பிளேட் இல்லை. இப்போ போயிட்டானுங்க. அப்புறம் நான் அப்போ தான் சாமலாபுரத்தில் இருந்தேன். இப்போ வீட்டில் வந்து இருக்க போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்கில் அந்த வண்டியில் அதுலேயும் நம்பர் இல்லை வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு வாட்ஸ்அப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் துரத்தினோடனே நான் போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரக்குள்ளே ஓடிட்டானுங்க. வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்கே இருக்குங்க? நான் வீட்டில் தான் இருக்கிறேங்க. அதனால தான் சரி கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அடி அடிச்சிட்டோம். ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். வந்துடுறேங்க. அது இப்போ சொல்லிடுறாரு. அந்த தகவல் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு. நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க எனக்கு. ஐயா, உங்களுக்கு நான் கூப்பிடல. இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுனால இல்லை. நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு 100 அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலது. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. அது யாருங்கிறது என்னன்னு தெரியல. பச்சை கார். நீங்கள் ஒன்று வாங்க தலைவரே, வந்து பெட்டிஷன் கொடுங்க. ஓகேங்க. வந்து பெட்டிஷன் கொடுங்க. நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துறோம். இந்த ஆடியோவில் என்னென்னா,
நான் என்ன வீடு வரைக்கும் என்னை வந்து இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சார், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ்காரர் கொடுத்த பதில், வாங்க சார் ஸ்டேஷனுக்கு வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற முடிகிற சுச்சுவேஷனில் இருந்தால் அவர் எதுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்க போகிறார்? டேரெக்டாக ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. சார் சொல்லுங்க சார். சார் வாங்க சார், என் பின்னாடி தான் வந்துட்டானுங்க. பின்னாடி வந்துட்டாரு. ஸ்ரீபதி கிட்ட வந்துங்க சார், ஸ்ரீபதி ஹோட்டலுங்க சார், ஹெல்மெட் போட்டு 2 பேரு அதாங்க அந்த சார் வண்டி ஹோட்டலுக்கு நம்பர் வந்துட்டேங்க சார், ஸ்ரீபதி ஹோட்டலுக்கு. சரிங்க என் சார். பின்னாடி தான் வந்துட்டானுங்க ரைட்டுங்க சார். வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க. சார். வண்டி 2 பக்கமே நம்பர் இல்லைங்க, எப்படி நோட் பண்றதுங்க? 2 பேர் நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கிறானுங்க. சரிங்க சார். அது என்ன வண்டி கலர்? அது R15 சார். R15ங்களா? ஆமாங்க. Yamaha R15 சரிங்களா? ஆமாங்க கலர் எதுனா தெரியுங்களா சார். நான் வேணா இப்படியே நின்னுக்கிறேங்க சார், ரோட்ல வந்தவன என்னமோ பண்ணிட்டு எதுனா இல்ல வண்டி வந்து என்ன கலர் வந்துட்டுங்க சார். இல்லைங்க சார். கலர் எதுனா இருக்கு தெரியுங்களா? கலர் நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கலர் ஒரே நிமிஷம் சார். கலர் பிளாக்குங்க சார். பிளாக்குங்களா? ஆமாங்க சார். இருங்க இங்கே ஒரே நிமிஷம் சார். கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறாங்க சார். பெட்ரோல் பங்க் நிக்கிறாங்களா? ஆமாங்க. நான் இங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க் அந்த பக்கம் வந்துட்டு வண்டி நின்று மறுபடியும் நிப்பாட்டிட்டானுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்களா? சார் வீட்டுக்கு போலிங்க சார், வண்டி எங்க நிக்கிறானு பாக்குறதுக்காக வந்த. வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டானுங்க. போங்க சரிங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம சார். ஓகே சார். இது 3ஆவது டைம் வந்துட்டானுங்க. இப்ப வந்துட்டு இப்ப என்னை பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க. இப்ப பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். ஏன்னா இங்க ஆள் இருக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லைங்க. வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார். அந்த ஸ்ரீபதி தாண்டனோனி வண்டி நின்றுச்சு. ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் சார், பைக்ல வரல. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேல ஏன்னா இதோட 3ஆவது டைம் 4ஆவது டைம் பண்றானுங்க. 2 பேர் ஹெல்மெட், நம்பர் இல்ல, பிளாக் கலர் வண்டி. சரிங்க சார். சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடிவேல இருக்காங்க சார். இப்ப அங்க கிளம்பி வராங்க. நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க. வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க. இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க, நின்னுட்டானுங்க. இப்ப நான் வண்டி என் காரை பார்த்தோன்னே என் பின்னாடியே வந்துட்டு, ஏன்னா சுத்தி இந்த ஸ்ரீபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க. சரிங்க சார். மாம்சிக்கு வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. எங்க மாமா வந்துட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் வந்து அது என்ன விஷயம் அப்படின்னு நேர்லேயே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் அவங்க பண்ணல. ஒரு சாமானிய மனுஷன் இந்த ரிப்போர்ட்டர் அளவுக்கு ஒரு நாலேஜபிளாக அவங்கக்கிட்ட பேசியிருக்க முடியாது. ஒரு ரிப்போர்ட்டருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஒரு சாமானிய மனுஷனாக நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் உள்ளே இருக்கும்போது எந்த அளவு நிலைமை இருக்கும்? கிட்டத்தட்ட 6 மணிக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்லேயே சொல்கிறாரு, முந்தின நாளே அங்கே யாரோ எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்னை பற்றி ஊரில் எல்லாம் விசாரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அதை சொல்கிறாரு. 100க்கு நீங்க கொண்டாங்க, எனக்கு 100 கூட சொன்னாங்க. நான் அதை அட்டன் பண்ண சார். நீங்க தப்பு போட்டீங்க சார். உங்களைய இப்ப யாருமே போலீஸ் இல்லைட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சேஃப்டி, நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் வந்துட்டேன். ஆனா இதோட காலையில இருந்து 4ஆவது டைமுங்க சார். இது யாருன்னு தெரியல சார். எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்சா நானே சார் சொல்லாம இருக்கிறேன். ஐயோ உங்களுக்கு தப்பு சொல்லுங்க ப்ரூவ். எனக்கு நான் கண்ணன் பேசுறேன். நானு உங்களுக்கு தப்பு சொல்லுங்க. காலைல அந்த டீ சாப்பிட்டோம்ல அந்த மங்கல்ல. ஆமாங்க. எவனே தெரியல. ஆனா இப்ப என்னன்னே தெரிய மாட்டேது. இப்ப 2 நாளா தான் இது. இப்ப ஏங்க போய் பைத்தியக்காரனுங்க எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க. அவருக்கு யாரும் தெரியாதுங்களா? என்னங்க இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க. பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ளதான் இருக்கு மாமாங்க. 6 பேருங்க, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சரி ஓகே. சேஃப் இடத்துக்கு போயிட்டீங்களா? சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க. சரி ஒண்ணும் தெரியல. இப்ப நான் ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்லங்க சார். வந்துட்டே இருக்கிறானுங்க. இது எத்தனை டைமுங்க சார் இவனுங்களை பாக்குறதே? நம்ம நிம்மதியா தூங்குறத இவனுங்க என்னன்னா, இப்ப பிடிக்கிறதுக்கு அவனுக்கு கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் அடிச்சுனாலும் பிடிங்கிருவேன். போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன். ஏன்னா பின்னார் வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே அனுப்பி தாண்டி வந்துட்டு இருக்காது, வரவான்னு கேக்குறேன் சார். அவனுக்கு போயிட்டானுங்க, பல்லடம் தாண்டிட்டானுங்க. இந்நேரம் பல்லடமே போயிருப்பானுங்க. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட வழியா இந்த ஸ்கேரை தாண்டி தான் போகணும். ஆமா இடத்துல இருங்க. இன்ஸ்போர்ட் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார். நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல. இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? காமன் இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா சார்? இருக்குங்க சார். நான் இப்ப கூட்டு பேசிடுங்க.
அவட்ட பேசிருங்க. நான் சார் கண்ணன் போலீஸ் வந்துட்டானுங்க பேசுறேன். சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? சார் உண்மையிலேவா? வர ஸ்டேஷனுக்கு வர்றேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் தானேங்களா? சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க பிரபு? எங்க சொல்லுங்க சார். என்னங்க சொல்றீங்க? சார் லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். ஆனால் இவருக்கு நடந்த இந்த நிலைமைக்கு முழு காரணம் காவல்துறையோட அலட்சிய போக்கு தான். அதாவது அவர் கால் பண்ண டைமே அவருக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. நிறைய மீடியாஸ் எல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக இது ஒரு கொலை முயற்சி அப்படின்னு. ஆக்சுவலாக கண்டிப்பாக இது ஒரு கொலை முயற்சி கிடையாது, ஓகேவா? கூலிப்படை இதில் இறங்கியிருக்கு, ஆனால் இது ஒரு கொலை முயற்சி இல்லை. ஆக்சுவலாக அந்த நபர் உயிரோடு பிணம் போல வாழணும் அப்படின்னு சொல்லி வெட்டப்பட்டிருக்கு. அதாவது கையா இருக்கட்டும், ஒவ்வொரு நரம்பா இருக்கட்டும் தேடி பிடிச்சி வெட்டியிருக்காங்க. ஒரு கோபத்தில் ஒருத்தங்க பண்ணாங்க அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதற்கு பின்னால ஒரு பெரிய சதித்திட்டம் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட நிறைய நாள் அவங்க பேசி வச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். போலீஸ்காரங்களோட மெத்தன போக்குக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து சூசைட் அட்டம் பண்ணுறாரு. அது ஏன்னா ஒரு போலீஸ்காரர் மாமூல் கேட்டிருக்காரு, அதாவது லஞ்சம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இந்த நியூஸ் 7 ரிப்போர்ட்டர்னால வெளியே வருது. அதனால போலீஸ் எல்லாமே மெத்தனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்ன? சுபின் பிரபு. எஸ்பிசிஐடியில் இருக்கக்கூடிய சுபின் பிரபுன்ற அந்த குறிப்பிட்ட நபர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட மாமூல் கேட்டு பெரிய அளவில் மிரட்டியிருக்காரு, பெரிய அளவில் லஞ்சம் கேட்டு மிரட்டியிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து லண்டன் ரெஸ்டாரண்ட். அவரோட ஓனர் பேர் வந்து தேவராஜ். அந்த தேவராஜ், அந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்டோடைய ஓனர் தேவராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை நோக்கி நகர்றாரு. அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஆகுது. இந்த செய்தியை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தது யாரு? வேற யாரும் கிடையாது, இவர் தான். யாரு? நேசப்பிரபு அவர்கள். இந்த பிரச்சனை நடந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் வர இன்ஃபர்மேஷன் என்னென்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று என்னென்னா, நேசப்பிரபு அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் உண்மையை கொண்டு வர கஷ்டப்பட்டு பாடுபடுற ஒரு கடைநிலை ரிப்போர்ட்டர். சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன். என்னென்னா, ஒருத்தர் குடிச்சு போட்டு நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டுறாங்க. அதாவது ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குற ஒரு ரிப்போர்ட்டருங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் இருக்கிற பகுதியில் செஞ்சுட்டு வராரு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அவர் மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் அது வந்து இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, ஒரு டாஸ்மார்க் வந்து பிளாக்ல சரக்கு விற்றதுக்காக இவர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக நின்றுருக்காரு. ஹலோ, பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது. காலையில் வந்து பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. அந்த சரக்கு நியூஸையும் 2 நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா. அப்படி அதாவது பிளாக்ல சரக்கு விற்றதுக்கு இவர் அகெயின்ஸ்டாக நின்னது தான் இவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஸ்பாவில் கஸ்டமராக இருந்திருக்காரு. அதாவது ஸ்பா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு வேறு சில வேலைகளை அந்த ஸ்பா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் இவர் கஸ்டமராக இருந்து அங்கே கையூட்டு கேட்டதாகவும் ஒரு சைட் ஆஃப் மீடியா சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல என்னோட முடிவை நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாலே நடந்திருக்கு. அதாவது ராம்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு, ஓகேவா? மேலும் ராம்குமார் இஷ்யூ வந்து நிறைய மீடியாக்கள் ஒரு சைடாக பேசி இப்போ அதோட இன்னொரு ஃபேஸ் தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சில மீடியாக்களாக இருக்கட்டும் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதை பொறுத்த வகையில் நம்ம இந்த கேஸை தீர விசாரித்து மீடியாக்கள் சொல்லட்டும், ஓகேவா? அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம். அது இல்லாமல் அவர் மேலே ஒரு அவதூறு இந்த சுச்சுவேஷனில் பரப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூவில் அவர் சைட்லேருந்து அந்த ஆடியோ மட்டும் வெளியாகலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூ இந்த அளவுக்கு பெருசாக போயிருக்காது. இந்த இஷ்யூ இவ்வளோ தூரம் போனனால அவரை ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே பர்சனலாக தோணுது. இது அவர் வந்து முழு ஆரோக்கியத்தோடு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவர் சைடில் இருக்க விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் காத்திருப்போம்.